Dear students, welcome to Social Science class, Term 1, Class 8, History Lesson 3, Rural Life and Society. அன்பு மாணவர்களை, உங்களை இந்த சமூக அறிவியல் பாடத்திற்கு மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று முதல் பருவத்தில் 8ஆம் வகுப்பில் வரலாற்றில் 3வது பாடமாக இருக்கக்கூடியது Rural Life and Society. What is the lesson? Rural Life and Society, which means கிராம வாழ்க்கை முறையும் சமூகமும். Dear students, Punjab Peasant Movement 1892-1900. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். பஞ்சாபில் விவசாயிகள் இயக்கம் ஒன்று ஆரம்பித்திருந்தார்கள். They were started the Punjab Peasant movements in 1819 for the protection from the land lords and the moneylenders. Dear students, the peasants of the Punjab, நகர்ப்புற வட்டிக்காரர்களிடமிருந்து கடனை பெற்று கடனை திருப்பி செலுத்த தவறிய விவசாயிகள் இருக்கிறாங்க நிறைய பேர். The peasants of the Punjab agitated to prevent the rapid alienation of their lands to the urban moneylenders for failure to pay the debts. நகர்ப்புறத்தில் நிறைய வட்டிக்காரர்களிடம் இருக்கிறாங்க. ஸோ அந்த வட்டிக்காரர்களிடம் இந்த பீசன்ஸ் என்ன பண்ணுறாங்க சார், நிறைய கடன்கள் வாங்கி இருக்கிறாங்க. They cannot pay return the debt. அந்த கடனை அவர்களால் திருப்பி செலுத்த முடியவில்லை. ஸோ அப்படி திருப்பி செலுத்த முடியாததுனால விவசாயிகள் தங்கள் நிலத்தின் மீது வட்டிக்கடற்காரர்கள் மேற்கொண்ட ஒடுக்குமுறைகளை விரைந்து தடுக்கும் பொருட்டு ஒரு பஞ்சாபில் விவசாயிகள் என்கிற ஒரு இயக்கத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். The British India did not want any revolt in that. இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி did not want any revolt in that province, which provided a large number of soldiers to the British Army in India. அந்த ஆங்கில அரசு இந்த பகுதியில் எந்த ஒரு புரட்சியும் நடைபெறுவதையும் விரும்பவில்லை. The British India did not want any revolt in that provinces. அந்த மாகாணங்களில் அல்லது அந்த பகுதிகளில் எந்த ஒரு கலகமும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது என்பதை விரும்புகிறது இந்த ஆங்கில அரசு நிர்வாகம். So which provide a large number of soldiers to the British Army in India. ஸோ அதனால் அந்த பகுதியில் இருந்து தான் ஆங்கிலேய இராணுவத்திற்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். அந்த பகுதியிலிருந்து நிறைய சோல்ஜர்ஸை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. And then in order to protect the peasants of the Punjab, இந்த வகையில் அந்த பஞ்சாப் விவசாயிகளை பாதுகாப்பதற்காக இப்படிப்பட்ட வேலைகளில் இந்த ஆங்கில அரசு இருந்தது. The Punjab Land Alienation Act was passed in 1900. அதாவது 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பஞ்சாப் Land Alienation Act was passed in 1900. 1900 பஞ்சாப் நில உரிமை மாற்று சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அப்படி நிறைவேற்றப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் செயற்படுத்தப்பட்டது அல்லது நிலைநிறுத்தப்பட்டது. As an experimental measure to be extended to the rest of India if it worked successfully in the Punjab. அவர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டப்பட்டது, சோதனை முறையில் செயல்படுத்தப்பட்டது. பஞ்சாபில் இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டது. அப்படி செயல்பட்டதனால் இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் இந்த சட்டத்தை கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும் என்று ஆங்கில அரசாங்கம் முடிவு செய்தது. The act divided the population of the Punjab into 3 categories. ஸோ இந்த சட்டம் சிறப்பாக செயல்பட்டது. இந்தியாவின் மற்ற பகுதிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். இந்த சட்டத்தின்படி பஞ்சாப் மக்கள் விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டி கடைக்காரர்கள் உட்பட்ட இதர மக்கள் என்ற 3 வகையாக பிரிக்கப்பட்டனர். The act divided the population of the Punjab into 3 categories. இந்த சட்டம் அந்த பஞ்சாபில் இருந்த மக்களை 3 பிரிவினர்களாக பிரித்தது. 1. The agricultural classes. அங்கீகாரம் பெற்ற அந்த விவசாயிகள் அந்த ஸ்டாட்டரி அக்ரிகல்ச்சர்ஸ் கிளாஸ். 2வது அந்த விவசாயிகள் இருக்கிறாங்க, அந்த வட்டி கடைக்காரர்கள் இருக்கிறாங்க,
And then the class of the rest of the population including the money lenders, வட்டி கடைக்காரர்கள். யாராரு இதில்? பஞ்சாப் மக்கள் விவசாயிகள் ஒன்று, அக்ரிகல்ச்சர் கிளாஸஸ், ஸ்டார்டரி அக்ரிகல்ச்சரிஸ்ட். அடுத்தது சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள் இவங்க. கிளாஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த பாப்புலேஷன் இன்க்ளூடிங் த மணி லெண்டர்ஸ், அந்த வட்டி கடைக்காரர்கள் உட்பட இந்த இதர 3 வகைகளாக இவர்கள் பிரிக்கப்பட்டிருந்தார்கள். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் were imposed on the sale and mortgage of the land from the first category to the other 2 categories. ஸோ முதல் பிரிவு இருக்கிறாங்க பாருங்க, அந்த முதல் பிரிவு மக்களிடமிருந்து மற்ற 2 பிரிவு மக்களுக்கும் நிலத்தை விற்பது மற்றும் அடமானம் வைப்பது மீதான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதாவது என்ன? த பஞ்சாப் பீப்புள் ஆர் டிவைடட் 3 கேட்டகரி. அந்த முதல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்களிடமிருந்து 2வது 3வது பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணக்கூடாது? நிலத்தை விற்கவோ அல்லது அடமானம் வைக்கவோ கூடாது என்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. Dear students, next one, Champaran Satyagraha 1917 to 1918. சம்பரான் சத்தியாகிரகம் 1917 மற்றும் 18. Dear students, the European planters of Champaran in Bihar resorted to illegal and inhuman methods of indigo cultivation at a cost which was wholly unjust. பீகார் மாநிலத்தில் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த சம்பரான் என்கிற இடத்தில், பீகார் மாநிலத்தில், த யூரோப்பியன் பிளான்டர்ஸ் ஆஃப் சம்பரான் பீகார். ஸோ பீகார் மாநிலத்தில் உள்ள சம்பரான் என்ற இடத்தில் ஐரோப்பிய நாட்டை சார்ந்த பண்ணையாளர்கள் என்ன சார் செய்கிறாங்க? த ரிஸ்டோர்ட் இல்லீகல் இன்ஹியூமன் மெத்தட்ஸ், சட்டத்திற்கு புறம்பான மற்றும் சட்டத்திற்கு அல்லது மனித தன்மையற்ற முறைகளில் மிகவும் என்ன பண்ணுறாங்க? நியாயமற்ற முறையில் அவிரியை சாகுபடியை செய்கிறார்கள். விச் வாஸ் ஓன்லி அன்ஜஸ்ட், மனிதாபிமானமற்ற முறையில் சட்டத்திற்கு கட்டுப்படாமல் அந்த அவிரி செடியை அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்தனர். அண்டர் த Tingatya, under the Tingatya system in Champaran, the peasants were bound by law to grow indigo and 3/20 part of their land and send the same to the British planters at price fixed by them. அதாவது என்ன? ஸோ தங்களது மொத்த நிலத்தில் அவங்ககிட்ட நிறைய லேண்ட் இருக்குது. ஸோ அதில் 20ல் 3 பங்கில் மட்டும் அவிரியை சாகுபடி செய்து அதனையும் என்ன பண்ணணும்? ஐரோப்பிய தோட்டக்காரர்களுக்கு அவர்கள் நிர்ணயித்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டும். இதுதான் சம்பரான் தீன் கதியா என்ற நடைமுறையின் கீழ் பின்பற்றப்பட்டிருந்தது. சம்பரான் தீன் கதியா சிஸ்டம் இன் சம்பரான் பீசன்ஸ், சம்பரானில் இருக்கக்கூடிய விவசாயிகள் were bound by law to grow indigo on 3/20 part of their land and send the same to the British planters at prices fixed by them. அங்கே இருக்கக்கூடிய பீகார், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அங்கே அவிரி செடியை தான் விற்பனை செய்யணும், அவிரி செடியை தான் உற்பத்தி செய்யணும், அவர்கள் நிர்ணயித்த விலைக்கே விற்க வேண்டும் என்பது சட்டமாக இருந்தது. அண்ட் தென் they were a liable unlawful extortion and oppression by the planters. Mahatma Gandhi took up their cause. ஸோ அங்கே இருந்த மேலும் அவர்கள் ஐரோப்பிய பண்ணையாளர்களால் சட்டவிரோத பணம் பறிப்பில் ஈடுபட்டார்கள். அது மட்டும் கிடையாது, மற்றும் அடக்குமுறை போன்ற நிகழ்வுகளும் அங்கு நடந்து கொண்டுதான் இருந்தது. இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ முன்வந்தார். மகாத்மா காந்தி took up their cause. The government appointed an enquiry commission of which Mahatma Gandhi was a member. The grievances of the peasants were inquired and ultimately the Champaran Agrarian Act was passed in May 1918. இந்த விவசாயிகளின் பிரச்சனையை அறிந்து கொண்ட மகாத்மா காந்தி அவர்களுக்கு உதவ முன்வந்தார்னு சொன்னேன். அரசு ஒரு விசாரணை குழுவை அமைத்தது. ஸோ அது என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாக த என்கொயரி கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
The government appointed an inquiry commission which Mahatma Gandhi was member. ஸோ மகாத்மா காந்தியும் ஒரு மெம்பராக இருந்தார், உறுப்பினராக இருந்தார். அந்த ஆங்கில அரசாங்கம் ஒரு விசாரணை குழுவை அமைத்தது. மகாத்மா காந்தியை குழுவின் ஒரு உறுப்பினராக சேர்த்து கொண்டது. அங்கே அது மட்டும் கிடையாது, the grievances of the peasants were enquired and ultimately the Chamber Agrarian Act was passed in 1918. விவசாயிகளின் குறைகள் விசாரிக்கப்பட்டு இறுதியில் மே மாதம் 1918 சம்பரான் விவசாயிகள் சட்டம், சம்பரான் அக்ராரியன் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1918. சம்பரான் விவசாயிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்டு விவசாயிகளின் உரிமைகள் அங்கு நிலைநாட்டப்பட்டது. அண்ட் தென் கேதா கைரா சத்தியாகிரகா 1918. கேதா சத்தியாகிரகா, கேடா சத்தியாகிரகம் 1918. In the Keda district of Gujarat, due to constant famine, agriculture failed in 1918, but the officers insisted on collection of full land revenue. 1918 குஜராத்தில் கேடா மாவட்டத்தில், கேடா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் குஜராத், குஜராத்தில் கேடா மாவட்டத்தில் அங்கே டியூ டு கான்ஸ்டன்ட் ஃபெமைன்ஸ், இடையறாத பஞ்சத்தின் காரணமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் ஃபெயில்டு, விவசாயம் சரியாக செயல்படலை இன் 1918. பட் த ஆஃபீஸர்ஸ் இன்சிஸ்டட், ஆனால் அங்கு இருந்த அலுவலர்கள் நிலவரி முழுவதையும் செலுத்த விவசாயிகளை அறிவுறுத்தினார்கள். அண்ட் தென் த லோக்கல் பீசன்ஸ் therefore started a no tax movement in Keda district in 1918. 1918 குறிப்பாக அங்கு இருந்த உள்ளூர் விவசாயிகள் நோ டாக்ஸ் மூமெண்ட் விச் மீன்ஸ் வரிகுடா இயக்கத்தை இவர்கள் ஆரம்பித்தார்கள். ஸோ இந்த வரிகுடா இயக்கம் இங்கே கேதா டிஸ்ட்ரிக்டில், குஜராத்தில் கேதா டிஸ்ட்ரிக்டில் இது ஆரம்பிக்கப்பட்டது. காந்தி அக்செப்டட் த லீடர்ஷிப் ஆஃப் திஸ் மூமெண்ட். காந்தியை இவ்வியக்கத்திற்கு தலைமையாக ஏற்றுக்கொண்டார்கள். காந்திஜி அவர்கள் இந்த இயக்கத்திற்கு தலைமை ஏற்றுக்கொண்டார். அண்ட் தென் காந்திஜி ஆர்கனைஸ்டு த பீசன்ஸ் டு ஆஃபர் சத்தியாகிரகா அண்ட் ஆப்போசிட் அஃபீஷியல் இன்சிஸ்டன்ஸ் ஆன் full collection of oppressive land revenue despite the conditions of famine. பஞ்சத்தின் நிலைகளை அரசுக்கு எடுத்து கூறி முழு பலத்துடன் சத்தியாகிரக முறையில் போராடினார் அந்த காந்திஜி. அவர்களுடைய விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு தயார்படுத்தினார். மேலும் விவசாயிகள் அச்சமின்றி எல்லா எதிர்ப்புகளையும் சந்திப்பதற்கு அவர்களுக்கு மிகவும் உற்ற உறுதுணையாக இந்த காந்திஜி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார். He inspired the peasants to be fearless and face all the consequences. அவர் மக்களால் ஈர்க்கப்பட்டார். எதற்காக? fearless, தைரியமானவராக இருந்தார். ஃபேஸ் ஆல் த கான்சிக்வன்சஸ், அனைத்து பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய மனிதராக அவர்களுக்கு அவர் போதித்தார். த ரெஸ்பான்ஸ் டு ஹிஸ் கால் வாஸ் அன்பிரசிடென்டட் அண்ட் த கவர்மெண்ட் ஹேட் டு பவ் டு எ செட்டில்மெண்ட் வித் த பீசன்ஸ். அது மட்டும் கிடையாது, அவருடைய உழைப்புக்கும் பிரச்சனைகளுக்கும் வெற்றி கிடைத்தது. முன்னெப்பும் இல்லாத அளவிற்கு விவசாயிகளின் ஆதரவு இருந்தது. அது மட்டும் கிடையாது, அரசாங்கம் விவசாயிகளுடன் ஒரு தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் emerged as an important leader of the Indian freedom struggle during this period. அது மட்டும் கிடையாது, அங்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்திய சுதந்திர போராட்டத்தின் ஒரு முக்கியமான தலைவராக உருவாகி கொண்டிருந்தார். Dear students, thank you for watching this video and have a great day.